மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்ரவுல் ஹாயிது, மாதவிடாய் நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓதக்கூடாது. வலல் ஜுனுபு, இன்னும் குளிப்பு கடமையானவர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஓதக்கூடாது. ஷையம் மினல் குர்ஆன், குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மார்க்க பிரகாரம் நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. மார்க்கம் என்பதை யார் சொல்லித்தரணும்? இறைவன் சொல்லித்தரணும், அல்லது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரணும். இறைவன் சொன்னதை பின்பற்றணும், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பின்பற்றணும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்விற்கு வழிபட்டு நடங்க, வ அத்தீஉர் ரசூல், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ மாதவிடா நிலை இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆனை ஓதலாமா ஓதக்கூடாதா அப்படிங்கிற சப்ஜெக்ட் நமக்கு முன்னால் இருக்குதுங்க. இதில் ஓதலாம் என்றோ ஓதக்கூடாது என்றோ நமக்கு சொல்லித்தர வேண்டியது ஒன்று இறைவனாக இருக்கணும், அல்லது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கணும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, மாதவிடா நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று. அப்போ மார்க்கம் தெளிவாக இருக்கிறது, மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஏன் இதுக்கு மாற்றமாக இனிமேல் யாரும் வேணும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு நிலையை நபியை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போகல. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா அப்போதே வசனத்தை இறக்கிட்டான். மார்க்கம் முழுமையாகிவிட்டது, இதுவும் தெளிவாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு மாற்றமாக சில ஸ்கூல்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, யாரை பின்பற்றணும்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றணும். அப்படி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு கட்டளை இடுகிறான். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாதவிடாய் நிலை இருக்கக்கூடிய பெண்கள் ஓதக்கூடாது குர்ஆனை அப்படி சொல்லிட்டாங்க. இதுக்கு மாற்றமாக யார் செய்தாலும் நம்ம எடுக்கலாமான்னு அறவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் மற்றவர்களையெல்லாம் பின்பற்றுங்கள் என்று சொல்லித்தரவே இல்லை. என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அவங்க ஓத வேணான்னு சொல்லிட்டாங்க, அந்த நிலையில் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்கு மாற்றமாக, அதற்கு முரணாக இந்த உலகத்தில் யார் சொன்னால் நமக்கு என்ன, அதை நம்ம எடுக்கவே கூடாதுங்க. அப்படி எடுத்தால் அல்லாஹ் மறுமையில் கேட்பான், நான் எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தானே பின்பற்றுன்னு சொல்லியிருந்தேன், அதை விட்டு இப்படி ஸ்கூலில் சொன்னதெல்லாம் ஏன் பின்பற்றினீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்டால் எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? எப்படி பதில் சொல்லி தப்பிக்க முடியும் மறுமையில்? அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், நான் ஸ்கூலில் உள்ளவங்க சொல்கிறத பின்பற்ற சொன்னேனா, அல்லது எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பின்பற்ற சொன்னேனா என்று அல்லாஹ் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லி அங்கே தப்பிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். மார்க்கம் தெளிவாக இருக்கிறது அல்லவா? அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் நமக்கு முக்கியம். அதற்கு முரணாக இந்த உலகத்திலே ஸ்கூல் அல்ல, யூனிவர்சிட்டியிலே சொன்னாலும் சரிதான், அது வேறு யார் சொன்னாலும் சரிதான், தூக்கி அங்கிட்டு போடுற வேண்டியதான். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் மார்க்க விஷயங்கள். மார்க்க விஷயங்களில் மற்றவங்க எந்த கருத்தை சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக சொன்னால் நம்ம எடுக்கவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ குர்ஆனுக்கும் மற்ற புத்தகங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இப்போ மனிதர்கள் எதன புத்தகம்னு இருக்குது, அது யார் வேண்டுமானாலும் தொடலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அப்படித்தான், சுத்தம் இல்லாவிட்டாலும் கூட அதை ஓதலாம், படிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ மனிதன் எழுதிய புத்தகத்துக்கும் இவருடைய வேதத்திற்கும் வித்தியாசம் இல்லை என்றெல்லாம் ஆகிறது. இறைவனுடைய வேதம் புனிதமானதாகிச்சே, சரி இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லை என்றால் கூட பரவாயில்லை, இது தெளிவாக தெரியலை அதனால் இவங்களும் ஓதலாம் என்று சொன்னாலும் பரவாயில்லை, தெளிவாக இருக்கிறது. இப்போ இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆனை ஓத வேண்டாம் என்கிறார்கள், இன்றைக்கு சில பேர் ஓதலாம் என்கிறார்கள். என்றால் இவர்கள் யாருக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லவா கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாருக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், மா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வருகிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுக்கிறார்களோ அதை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க, மாதவிடாய் நிலை இருக்கக்கூடிய பெண்கள்
குர்ஆனை ஓத வேண்டாம் என்று தடுத்திருக்கிறாங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டா அதுபோல் நடக்கணும்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். இப்போ இதுக்கு முரணாக ஸ்கூலில் உள்ளவங்க சொன்னாக்கா அதையே நம்ம பின்பற்றணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வது எதற்காக? இறைவனுடைய பொருத்தத்தை அடைவதற்காகத்தானே, மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தானே, அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்போ இதுவெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தான் பின்பற்றணும். அதுக்கு முரணாக யார் சொன்னாலும் எடுக்கலாமா? ஆகவே ஸ்கூலில் சொன்னாலும் சரி, எங்கே சொன்னாலும் சரி, பெரிய யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் சரி, மதீனா யூனிவர்சிட்டியில் சொன்னாலும் சரி தான், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கும் உடன்பட்டு சொன்னால் நம்ம எடுக்க வேண்டியதுதான். இந்த 2 பேருக்கு முரணாக யார் சொன்னாலும் எடுக்கவே கூடாதுங்க. நம்ம பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸை தான். அடுத்து நீங்கள் இந்த ஸ்கூல்னு சொன்னீங்கல்ல, இது இந்த சில இமாம்களை பின்பற்றாதவர்கள், இறை நேசர்களை மதிக்காதவர்கள் எல்லாம் சில பேர் இன்றைக்கி ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் தான் இதை போதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு நமது பிள்ளைகளை அனுப்பக்கூடாதுங்க. உலக படிப்புக்காமே அனுப்பி வச்சு நம்ம பிள்ளையோட ஈமானை இழந்துட்டால் வேறு என்னங்க இருக்குது? உலக படிப்புங்கிறது இந்த உலகத்துடைய நலனுக்காகவும் பயனுக்காகவும் முன்னேற்றத்துக்காக தான் நம்ம படிக்கிறோம், பிள்ளைகளை படிக்கவும் வைக்கிறோம். இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தில் முன்னேறத்தான் வேணும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதற்காக வேண்டி மறுமை நம்ம இழந்து விடலாமா? மறுமையை விற்றா இந்த உலகத்தை பெறுவது? அதனால் இது போன்ற நச்சுக்கருத்துக்களை போதிக்கிற ஸ்கூல் என்று தெரிந்தால் அந்த ஸ்கூலில் நம்ம பிள்ளையை சேர்க்கவே வேணாங்க. வேறு ஸ்கூலில் சேருங்க. இல்லை வேறு ஸ்கூலில் சேர்த்தா படிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், இங்கே கொஞ்சம் நல்லா கிடைக்குது அப்படின்னு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. படிப்பு கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்லை, அதை வைத்து உலகத்தை வாழ்ந்தால் போதும். படிப்பு நல்லா கிடைக்குதுங்கிறதுக்காக ஈமானை இழந்து விடக்கூடாது, மறுமையை தொலைத்து விடக்கூடாது. இதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம்.